ஆண்டவருக்கு இருதயத்துல நம்ம தூரமா இருந்து என்ன பிரயோஜனம்? சர்ச்சுலலாம் பார்த்தீங்கன்னா, சர்ச்லயோ எங்கேயோ நல்லா பாடுவாங்க. அவங்க மனசெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு குரல் குடுத்துருக்கிறாரு ஆண்டவரு. நான் பாடுறேன், நீ கேளு. அவ்வளோதான். பாட்டு போயிட்டே இருப்பாங்க. யார் தொடப்பட்டா, யார் அதுக்கு பிரயோஜனமா இருந்தது, அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. எனக்கு பாரு அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, அந்த கொயர்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு மட்டும் சத்தமா மைக் வச்சுருவாங்க. நெறைய சர்ச்சுல இந்த பிரச்சனை இருக்குது. அந்த ஒருத்தருக்கு மட்டும் மைக்க வச்சுட்டு, எல்லாம் ஒரு 10 பேர் நிக்கிறாங்கன்னா, ஒருத்தருடைய குரல் மட்டும் அது யாரோ செக்யூரிட்டி பொண்ணா இருக்கும். இல்லன்னா சர்ச்சுல ஒரு இம்பார்ட்டன்ட் பெர்சனுடைய பசங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் மைக்க சொல்லிடுவாங்க. என் மகளுக்கு நேரா மைக்க நேரா வச்சுரு, என் மகனுக்கு நேரா மைக்க வச்சுருன்னு சொல்லிடுவாங்க. அதனால அந்த மைக்க வச்சுருவாங்க. மற்றவங்க பாடுறதுலாம் என்னமோ அப்படியே அப்படியே ப ப ப ப பன்னு பண்ற மாரி இருக்கும். அந்த மாரி இருக்கும். ஸோ இந்த மாரி ஒரு ஆராதனை செய்றாங்க. இந்த ஆராதனையில எவ்வளோ ஒரு போட்டி பொறாம இல்ல? இந்த ஆராதனையில டிக்கெட் போட்டு வர வைப்பாங்க ஆராதனைக்கு, பாட்டு கேட்கறதுக்கு. ஆண்டவர் குடுத்த கிஃப்ட்டுங்க. ஆண்டவர் குடுத்த கிஃப்ட்டு. நான் நான் அந்த வெரி வெரி ஃபியூ சிங்கர்ஸ் ஆராதனை செய்கிறவங்க, பேசுறவங்க, உண்மையாவே ஆண்டவருக்காக பாடி, அத ஜெபத்தோட எழுதுன இந்த பாட்ட, உபவாசத்தோட எழுதுனேன்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டெல்லாம் கேட்கும்போதே அவங்க முகத்த பார்த்துருக்க மாட்டோம். அவங்கள நம்ம தெரியாது. அவங்க கிட்ட பேசியிருக்க மாட்டோம். ஆனா அவங்க பாட்டுன பாடல்கள் வந்து நம்மள அப்படியே அழ வச்சிருக்கு.